ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வெல்கம் டு அவர் சேனல். இப்போ இந்த வீடியோவில் என்னோட நைட் டைம் ஸ்டடி ரொட்டீன் தான் பார்க்க போகிறீங்க. மணி 11 மணி ஆச்சு. இப்போ நான் ஆல்ரெடி இப்போ தமிழ் புக் படித்து வச்சுட்டேன். இப்போ இந்த தமிழ் புக் நம்ம ரிவிஷன் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தமிழ் தான் இந்த 10th ஓல்டு புக்கில் ஓவராக இருக்குங்கிறதுக்காக நான் அதிகமாக இதை நான் ரிப்பீட்டாக இதை படிச்சுக்கிட்டே இருக்கேன். ஓகேங்களா, ரிப்பீட்டாக நான் படிக்க தான் எனக்கு அது மனசில் நின்றுங்கிறதுக்காக சிலபஸ் வைஸ் போட்டு அந்த ஓல்டு புக்கை படிச்சுட்ருக்கேன். இப்போ தமிழ் தான் நம்ம ஓவராக படிக்கணும். இப்போ இந்த வீடியோ இது பற்றி தான், நான் நைட் டைம் ஸ்டடி பற்றி தான். இப்போ நம்ம மெயின் கான்செப்ட் என்னென்னா, இப்போ நான் நிறைய பேர் செல்ஃப் ஸ்டடி படிச்சுட்ருப்போம். செல்ஃபாக வீட்டிலேருந்து படிச்சுட்ருக்கோம். இப்போ நாம் கோச்சிங் கிளாஸ் போய் தான் நம்ம படிக்கணுமா? இல்லை நம்ம வீட்டிலேருந்தே நம்மளால் பாஸ் ஆக முடியாதா? கோச்சிங் கிளாஸ் போகிறவங்க மட்டும்தான் பாஸ் ஆக முடியுமா? அப்படின்னு நிறைய பேர் ஒரு கேள்வி இருக்கும். ஓகேங்களா, அப்போ நம்ம நல்லா யோசிச்சு பாருங்கள். நேற்று நான் ஏன் இந்த வீடியோ போடுறேன்னா, நேற்று என்கிட்ட ஒருத்தர் கேள்வி கேட்டார். நேற்று நான் ஒரு 6 மணிக்கு நான் விளையாட போயிருந்தேன் கிரிக்கெட்டு. கிரிக்கெட் விளையாண்டு இருக்கும்போது ஒருத்தர் என்கிட்ட கேட்டார், தம்பி நீ என்ன பண்ணுறேன்னு கேட்டாங்க. நான் இந்த மாதிரி தாங்க படிச்சுட்ருக்கேன்னு சொன்னேன். படிச்சுட்டு இருக்கும்போது, அப்படியா சரி தம்பி, எப்படி இங்கே கோச்சிங் கிளாஸ் போய் படிச்சுட்ருக்கியா இல்லை செல்ஃபாக படிச்சுட்ருக்கியா அப்படிங்கும்போது, இல்லைங்க நான் தனியாக தான் படிச்சுட்ருக்கேன் அப்படின்னு சொன்னேன். இல்லைப்பா என்னப்பா தனியாக படிச்சுட்ருக்க, போய் கோச்சிங் கிளாஸ் போனால் மட்டும்தான் உன்னால் பாஸ் பண்ண முடியும், அவங்க சொல்லிக் கொடுத்தா தான் உன்னால் பாஸ் முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படியா அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். சரி, அதெல்லாம் யோசிக்க தான் இன்னொன்று ஞாபகத்துக்கு வந்தது. நீங்கள்லாம் ஒன்று யோசிச்சு பாருங்களேன். இப்போது நம்ம 1ஆவதுலேருந்து 5ஆவது வரைக்கும் ஒரு டீச்சர் சொல்லிக் கொடுத்தாங்க. 6ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் ஒரு டீச்சர் சொல்லிக் கொடுத்தாங்க. சரிங்களா, காலேஜ் ஃபஸ்ட்லேருந்து 3rd வரைக்கும் ஒரு டீச்சர் சொல்லிக் கொடுத்தாங்க. அவங்களும் அதெல்லாம் கடந்து வந்திருப்பாங்க. கடந்து வந்து தான் நமக்கு சொல்லிக் கொடுத்துருந்துருப்பாங்க இல்லையா? இப்போ நாமளும் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லிக் கொடுக்குற ரேஞ்சில் தான் ஒரு டிகிரி முடிச்சுட்டு இருக்கோம். இப்போது நாம் இன்னொருத்தருக்கு சொல்லித்தர முடியும். நமக்கு ஒருத்தர் சொல்லிக் கொடுத்தா தான் நம்ம படிக்க முடியுமா? அப்போ நம்மளோட கெப்பாசிட்டி அவ்வளோதானா? ஒருத்தர் சொல்லிக் கொடுத்து தான் படிக்கணும் அப்படின்னா, அப்போ நம்ம இது வரைக்கும் படிச்சிருக்கும் தேவையில்லை, டிகிரியை முடிச்சிருக்க தேவையில்லையே. நாம் இன்னொரு ஸ்டூடெண்ட்டுக்கு டீச் பண்ணுற அளவுக்கு இருக்கோம். ஆனால் நாம் ஒரு கோச்சிங் கிளாஸ் போய் தான் அவங்க சொல்கிறது கேட்டு தான் பண்ணணும்னு நமக்கு அவசியம் இல்லையே. நமக்கு ஆன்லைனில் பார்த்துட்டிங்கன்னு வச்சிங்கன்னா நிறையா சோர்ஸ் இருக்குது. இப்போ பாருங்கள், இப்போ திடீர்னு உங்களுக்கு ஒரு விஷயம் மறந்துடுச்சு அப்படின்னா உடனே யூடியூப் இருக்குது. யூடியூப் எடுத்துகிட்டு இப்போ பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் வேணும்னா கரண்ட் அஃபேர்ஸ்னு டைப் பண்ணிட்டீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் வந்துடுதா? இதே அந்த அகாடமியாக இருந்ததுன்னா எதுன்னு சொல்லுவாங்க, என்ன நீங்கள் ஏன் சொல்லிக் கொடுக்கும்போது என்ன பண்ணீங்க? நம்மளால் டக்குன்னு கேட்க முடியாது. இப்போ என்ன சொல்கிறதுனா, நம்ம டக்குன்னு போய் கேட்கவும் மாட்டோம். நம்ம கேட்குற பர்சன்ஸும் கிடையாது. எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்க முடியாது. நான் ஆல்ரெடி சொல்லிக் கொடுத்துட்டேங்க, எத்தனை நாள் உங்களுக்கு சொல்லித்தர முடியும் அப்படின்னு அவங்க கேள்வி கேட்டேன். நம்மளாம் யோசிப்போம் இல்லைங்களா? நான் அதுதான் யோசித்தேன். இப்போ இதே மாதிரி நிறைய பேர் செல்ஃப் ஸ்டடி பண்ணிட்டுருக்காங்க. ஆனால் கோச்சிங் கிளாஸ் போகிறவங்க பாஸ் ஆகிருக்காங்க. முக்கால்வாசி செல்ஃப் ஸ்டடி பண்ணுறவங்களும் பாஸ் ஆகிருக்காங்க. நானும் எங்கள் ஊரில் பாதி பேர் படிச்சுட்டு அவங்ககிட்டே கேட்டேன். நீங்கள் சில பேர் கோச்சிங் கிளாஸ் போகிறாங்க, சில பேர் போகிறதில்ல. கேட்டேன், இல்லை சில பேர் இந்த கோச்சிங் கிளாஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா, டெஸ்ட் பேட்சுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா? நீங்கள் டெஸ்ட் பேட்சுக்கு மட்டுமே அந்த கோச்சிங் கிளாஸ் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறது பெட்ரு. ஏன்னு கேட்டால், நம்ம அவ்வளோ காசு போட்டு இது பண்ணி நீங்கள் படித்து வேலை வாங்கிட்டா சந்தோஷம்தான். இல்லை ஒரு வேளை அந்த மாதிரி எதுவும் நடக்கலை அப்படின்னா, நமக்கு சேர்ந்ததுக்கப்புறம் தான் தெரியும் அந்த அகாடமி எப்படின்னா, ஐயோ இது ஒர்த் இல்லையே, நான் போய் ஒரு 20,000 30,000 அதில் கட்டி இது பண்ணிட்டேன்னு நமக்கு தெரியும் இல்லைங்களா? அதனால் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் செல்ஃப் ஸ்டடியே பண்ணுங்கள். சரிங்களா, முடிஞ்ச வரைக்கும் செல்ஃப் ஸ்டடி பண்ணுங்கள். நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு பார்த்துட்டிங்கன்னா இந்த ஆன்லைனில் நிறையா அகாடமிஸ் இருக்காங்க இல்லையா? ஃப்ரீயாகவே ஹெல்ப் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு சாய்ஸ் அகாடமி சார் இருக்கார், விவிடிஎன்பிசி அகாடமி சார் இருக்காங்க. அடுத்து பாருங்கள், கிஷோர் பாக் அகாடமி இருக்குது இல்லைங்களா? நிறைய பேர் நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு இருக்காங்க. இப்போ நாம் எதை பற்றி யோசிக்க வேணாம். நான் செல்ஃப் ஸ்டடி பண்ணிகிட்ருக்கிறேனே, இப்போ நான் பாஸ் ஆகனா ஆக மாட்டேனா, எனக்கு வேறு எதுவும் புரியலையே அப்படின்னு எதுவும் நினச்சிடாதீங்க இல்லையா? இப்போ நம்ம செல்ஃபாக ஸ்டடி பண்ணிகிட்ருக்கோம். நமக்கு நிறைய ஒரு மோட்டிவேஷன் வேணும். உங்கள் லைஃப்பில் எது நடந்ததோ அதை யோசிங்க. அதை யோசித்தா மட்டும்தான் உங்களால் இது பண்ண முடியும். தேவையில்லாமல் போயிட்டு நீங்கள் கண்டிப்பாக கோச்சிங் கிளாஸ் சேர்ந்தால் மட்டும்தான் இது பண்ணுவோம், பாஸ் ஆவீங்கன்னு யார் சொன்னாலும் சரி அதை கேட்காதீங்க. ஏன்னா உங்களுக்கே ஒரு கெப்பாசிட்டி இருக்குது. நானே படித்து நானே புரிஞ்சு நான் இது பண்ணுவேன். எனக்கு புரியலையா, நிறையா யூடியூப்ஸ் வீடியோஸ் இருக்குது, அதில் நான் எதுவும் பார்த்து நானே புரிஞ்சுக்குங்கிற கெப்பாசிட்டிக்கு வாங்க. அப்போ தான் உங்களால் எதுவும் பண்ண முடியும். சில பேர் சொல்கிறாங்கிறதுக்காகலாம் அகாடமியில் போய் சேர்ந்துக்கிட்டு காசு வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க இல்லையா? நான் அந்த மாதிரி தான் யோசித்து நானே யோசித்தேன். சரி, ஓகே, நம்ம செல்ஃப் ஸ்டடி பண்ணலாம். புரியாததுக்கு சொல்லித்தரக்கு இருக்காங்க, யூடியூப்லேயும் இருக்காங்க, பக்கத்துலேயும் இருக்காங்க, நம்ம சொல்லி கொடுத்துருவாங்க அப்படின்னு நான் யோசிச்சு தான் இப்போ வரைக்கும் தைரியமாக படிச்சுட்டு இருக்கேன். சரிங்களா, நீங்கள் எந்த ஒரு விஷயத்துக்கு பயந்துடாதீங்க. நான் இப்போ சொல்கிறேன், நான் எந்த ஒரு அகாடமியில் இப்போ இல்லை. ஓகேங்களா, நான் எந்த ஒரு அகாடமியில் இப்போ வரைக்கும் படிக்க 1 year ஆக போகுது. நான் எந்த ஒரு அகாடமியில் ஜாயின் பண்ண போகிறதும் இல்லை. நான் ஒரே ஒரு விஷயம், டெஸ்ட் பேட்சுக்கு மட்டும் தான் அவங்களை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். சரிங்களா, அவ்வளோதான். அதுக்கு மட்டும் தான் அவங்களை யூஸ் பண்ணுறேன், வேறு எதுக்குமே யூஸ் பண்ணுறதில்ல. இதெல்லாம் உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சு, அதை வீடியோ மேக் பண்ணேன். இதே மாதிரி நம்ம ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நான் 11 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் இது எல்லாமே நான் கவர் பண்ணி முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா.